பயணம்னா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அல்ல, ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலத்துக்கு. இன்னைக்கு 2025 5000 வருடங்கள் முன்னால கிமு 3000க்கு நான் உங்களை கூட்டிட்டு போக போறேன். அதனால சீட் பெல்ட் போட்டு தயாரா உட்காந்துக்குங்க. இப்ப நம்ம நேரா 5000 வருடங்களுக்கு முன்னாடி வட இந்தியா, வட மேற்கு இந்தியால ஒரு காட்டு பகுதிக்குள்ளார போறோம். அந்த காட்டு பகுதிக்குள்ளார ஒரு கூட்டம் நெருப்பை பத்த வச்சுட்டு அதை சுத்தி உட்கார்ந்து வேட்டையாடிய அந்த உணவை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த உணவை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளார அவங்க யாரு, எங்கிருந்து வந்தாங்கன்னு பார்த்துடலாம். அவங்க ஆரிய இனத்தை சேர்ந்தவங்க. அவங்க மத்திய ஆசியா, அதாவது இன்றைய ஈரான், ஈராக், தஜகஸ்தான், கஜகஸ்தான் இதெல்லாம் இருக்கிற அந்த பகுதியிலிருந்து இங்க வந்திருக்காங்க. எதுக்காக வந்தாங்க? அவங்களுடைய தொழில் கால்நடை மேய்ப்பது. மேய்ச்சல் இடம் அவங்களுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். மேய்ச்சல் இடம் பற்றாமல் இருக்கும்போது ஒரு குழுவினர் வேற எங்காவது போலான்னு யோசிக்கிறாங்க. அப்ப எங்க போலான்னு யோசிக்கும் போது இந்தியாவுக்கு போலான்னு முடிவு பண்றாங்க. எதனால இந்தியா? ஏன்னா இந்தியாவிலிருந்து வரும் வியாபாரிகள் செழிப்பாக இருக்கிறாங்க. அவங்க கொண்டு வர பொருள் தரமா இருக்குது. மெல்லிய பட்டு துணியை கொண்டு வராங்க. அதனால அந்த பகுதி செழிப்பா இருக்கும். அதனால அங்க போலான்னு முடிவு பண்ணி இங்க வராங்க. சரி, மறுபடியும் நம்ம அந்த காட்டு பகுதிக்குள்ளார போறோம். அவங்க சாப்பிட்டாங்களான்னு பார்த்தா இன்னும் சாப்பிட்டு முடிக்கல, இப்பவும் சாப்பிட்டு தான் இருக்காங்க. அந்த சாப்பிட்டு இருக்கும்போது தன் முன்னோர்களை பத்தி அவங்க பேசிக்கிறாங்க. நம்ம முன்னாள் நம்ம மாமா செத்து போயிட்டாரே, அவரு எவ்வளவு சிறப்பா வேட்டையாடுவார் தெரியுமா, ஒரே அம்புல சிங்கத்தை கொன்னுட்டாரு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் சொல்றான், ஆமாமா எங்க தாத்தா யானைய ஒற்றையால சமாளிச்சாரு அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு என்னோட தாத்தாவுக்காக இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாமிச துண்டு எடுத்து நெருப்புக்குள்ளார போடுறான். இதுதான் யாகம் அப்படிங்கிறது உருவானதற்கான முதல் தொடக்க புள்ளி. இதை பார்த்ததுக்கு அப்புறம் மன்னர்கள்லாம் போருக்கு போறதுக்கு முன்னாடி தன்னோட முன்னோர்களுக்கு ஏதாவது கொடுத்தா அந்த முன்னோர்கள் போருக்கு நம்ம கூட வருவாங்க, நமக்கு பலமா இருக்கும் நம்பி இந்த யாகத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மன்னர்கள் யாகத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது அதை அவனே செய்ய முடியாது இல்லையா, அதனால அதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு அந்த குழுவை இந்த யாகத்தை செய்ய வைக்கிறாங்க. அந்த குழு இந்த யாகத்தை மேம்படுத்துது. எப்படி மேம்படுத்துது? அந்த யாகம் வெறுமனே போருக்கு போகும்போது மட்டும் பண்ணா போதாது, நம்ம ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அதை செய்யணும். வீடு கட்டினா பண்ணணும், வெளியூர் போனா பண்ணணும், குழந்தை பிறந்தா பண்ணணும். இந்த மாதிரி அதை மேம்படுத்துறாங்க. அதுபோக முன்னோர்களுக்கு மட்டும் கொடுத்தால் போதாது, கடவுளுக்கும் கொடுப்போம் அப்படின்னு கடவுள்களை உருவாக்குறாங்க. என்னென்ன கடவுளை உருவாக்குனாங்க? இந்திரன், சோமன், அக்னி, வருணன், இந்த மாதிரியான கடவுள்களை உருவாக்கி அந்த கடவுள்களுக்கும் இந்த யாகத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது மன்னன் கூட இருந்ததுனால மன்னனுக்கு வெற்றியை கொண்டு வந்து தரான் அப்படின்னு மக்கள் நம்பினதுனால மக்கள் மத்தியிலையும் இது செல்வாக்கு பெறுது. அவங்களுக்கு பணம் நிறைய குவியுது, மன்னன் கிட்ட அதிகாரம் கிடைக்குது. ஏன்னா மன்னனோட வெற்றிக்கு காரணமா இருக்கிறதுனால மன்னனை அதிகாரப்படுத்தும் இடத்திற்கு அவங்க போய் பாடுறாங்க. இப்போ இவங்க நல்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த செல்வாக்கையும் இந்த பணம் எல்லாத்தையும் அவங்க, பலம், அதிகாரம், இது எல்லாத்தையுமே அவங்க ரொம்ப சுவைச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதைய அவங்களுக்கு விடுறதுக்கு மனம் இல்லை. இது நம்ம மட்டுமே என்ஜாய் பண்ணணும், நம்மளுடைய சந்ததியர் மட்டும்தான் இதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணி எல்லாத்துக்கும் சொல்றாங்க, நாங்களும் எங்களுக்கு பிறந்தவர்களும் மட்டும்தான் இந்த யாகத்தை செய்யணும். இங்குதான் இந்தியாவின் இல்ல உலகத்தின் முதல் சாதி உற்பத்தி ஆகுது. அதுக்கப்புறம் இவங்களை கண்டு மக்கள் பயப்படுறாங்க. ஏன்னா மன்னனுக்கு நெருக்கமா இருக்காங்க, மன்னன்கிட்ட அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அதனால மக்கள் பயப்படுறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க. பயம், மரியாதை இதெல்லாம் கிடைச்சோன்னு இதை பயன்படுத்தி அதிகமா சுரண்டணும்னு நினைக்கிறாங்க. அப்படி சுரண்டணும்னு நினைச்சதுக்காக பிரமாணங்கள் எழுதி வைக்கிறாங்க. பிரமாணங்கள்னு என்ன? அது வேத வாக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த பிரமாணங்கள் எழுதி வைக்கிறாங்க. அதுபோக அந்த பிரமாணங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி இப்ப இந்த யாகம் பண்றாங்க இல்லைங்களா,
அந்த யாகம் பண்ணும்போது சும்மா பண்ண முடியாது, ஏதாவது சொல்லணும். இப்போ நம்ம மூத்தோர் கொடுக்கறதா இருந்தாலும் அந்த மூத்தோரை பற்றி பெருமையாக 4 வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தானே அதுக்குள்ளார போட முடியும் ஏதாவது. அப்படி என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் எழுதி வைக்கிறாங்க. அது எழுதி வச்சது தான் வேதம். இப்போ வேதத்தில் இருக்க அந்த 4 வேதத்தையும் எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இதுதான் அதில் இருக்கும். உனக்கு இளம் சூடான குதிரை கறியை கொடுக்கிறேன், என்னுடைய எதிரிகளை நீ அழிப்பாயாக. உனக்கு கண்ணுக்குட்டி கறியை நான் கொடுக்கிறேன், எனக்கு இதை நீ கொடுப்பாயாக. உனக்கு தரமான சோமபானத்தை கொடுக்கிறேன், நீ எனக்கு என்னுடைய தஸ்யூக்களை எதிரிகளை அழிப்பாயாக. இப்படித்தான் அந்த வேதம் முழுக்க இருக்கும். நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். இதைத்தான் வேதம்னு சொல்றாங்க. சரி, அடுத்தது பிரமாணங்கள். பிரமாணங்கள் எதுக்கு எழுதுறாங்க? ஏன்னா மக்களை பயமுறுத்தி அதிகமான ஆதாயத்தை மக்கள்கிட்ட இருந்து வாங்கணும். அப்ப எப்படி பிரமாணங்கள் எழுதி வைக்கிறாங்கன்னா, அதுல ஒன்று எழுதியிருக்காங்க. ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, 3 பிரமாணங்கள் எடுத்துக்காட்டா சொல்றேன். ஒன்று, பார்ப்பனர்களுக்கு 5 அக்னி இருக்குது. பாத அக்னி, சொல் அக்னி, உடல் அக்னி, நெஞ்சக்னி, பிறப்புறுப்பு அக்னி. இந்த 5 அக்னி இருக்குது. இந்த 5 அக்னியையும் நீங்கள் சாந்தப்படுத்தலைன்னா அந்த அக்னி உங்களை அழிச்சிரும் ஒரு பிரமாணம் எழுதி வச்சிருக்கான். அது எப்படி சாந்தப்படுத்துறதுன்னு அவனே எழுதுறான். எப்படின்னா, பாத அக்னியை நீங்க சாந்தப்படுத்தணும்னா பார்ப்பனன் உள்ள வந்தோடனே அவனுடைய பாதத்தை நீங்கள் சுத்தமாக கழுவி விட வேண்டும். அப்படி கழுவி விட்டா பாத அக்னியிலிருந்து தப்பிச்சுக்கலாம். அடுத்தது நெஞ்சக்னி. அவனுக்கு இன்சுவை உணவு கொடுத்தீங்கன்னா, அறுசுவை உணவு கொடுத்தீங்கன்னா நீங்க நெஞ்சக்னியிலிருந்து தப்பிச்சுக்கலாம். சரும அக்னி. அவனுக்கு விலையுயர்ந்த ஆடைகள், ஆபரணங்கள் இதை கொடுத்தீங்கன்னா சரும அக்னியிலிருந்து தப்பிச்சுக்கலாம். பிறப்புறுப்பு அக்னி அப்படின்னு என்னன்னா, அவன் எந்த வீட்டுக்கு வரானோ அந்த வீட்டில் சுதந்திரமா அவனை இருக்க விடணும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்க விட்டீங்கன்னா தான் அந்த அக்னியிலிருந்து நீங்க தப்பிக்க முடியும். இதை அவன் எழுதி வச்சிருக்கான் புத்தகத்தில். இன்னொரு பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு இருமல் வந்தாலோ காய்ச்சல் வந்தாலோ போன ஜென்மத்தில் பார்ப்பனர்களை நீங்க கொண்டு இருக்கிறீங்க, அதனாலதான் உங்களுக்கு இருமலும் காய்ச்சலும் வருது. இதிலிருந்து தப்பிக்கணும்னா நீங்க 4 பவுன் தங்கத்துல ஒரு தாமரை செஞ்சு அந்த தாமரையை ஒரு பார்ப்பனருக்கு தானமா கொடுக்கணும். இப்படி எழுதி வச்சிருக்காங்க. அதுபோக ஒருத்தர் குற்றம் செஞ்சானா இல்லையா அப்படிங்கிறது எப்படி முடிவு பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரமாணம் எழுதி வச்சிருக்காங்க. இதே பார்ப்பனன் குற்றம் செஞ்சானா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பார்ப்பனனை எடை போடணும். அதுக்கப்புறம் ஒரு சில சடங்குகள் செய்யணும். அந்த சடங்குகள் செஞ்சதுக்கு அப்புறம் திருப்பவும் எடை போடணும். அப்போ எடை குறைஞ்சிருந்ததுன்னா அவன் தப்பு செய்யல, குறையினா தப்பு செஞ்சுட்டான், அவ்வளவுதான். இதே வைசியன் அல்லது சத்திரியன் ஒரு தப்பு செஞ்சானா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அவனை இடுப்பளவு தண்ணியில நிக்க வச்சுட்டு ஒரு வில் எடுத்து அம்பை பூட்டி 106 விரற்கடை இழுத்து விடணும். அதை ஒருத்தன் போய் அந்த அம்பை எடுத்துட்டு வரணும். அவன் போய் அம்பை எடுத்துட்டு வர வரைக்கும் அவன் தண்ணிக்குள்ளாரே நின்று இருந்தான்னா அவன் குற்றம் செய்யலின்னு அர்த்தம். இதே சூத்திரன் ஒரு குற்றம் செஞ்சானா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நெய்யில விஷத்தை கலந்து அவனுக்கு குடிக்க கொடுக்கணும். அவன் செத்துட்டானா அவன் தப்பு பண்ணிக்கிறான், சாகலைன்னா அவன் தப்பு பண்ணல. இப்படி எழுதி வச்சிருக்காங்க. அதாவது தன் மேல் இருக்கும் அச்சத்தையும் தனக்கு இருக்கும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி மக்களை எப்படியெல்லாம் சுரண்டுனாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இவ்வளவு அதிகாரத்தோடையும் செல்வாக்கோடையும் இருக்கிற பார்ப்பனர்கள் அரசனை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சாங்க. நீ போர்ல போய் ஜெயிச்சுட்டு வர்றது மட்டும்தான் உன் வேலை, நாட்டை நிர்வாகம் பண்றது என்னோட வேலைன்னு சொன்னாங்க. இதெல்லாம் சேர்ந்து அரசர்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டாக்குது. நம்ம ஏன் இவன் சொல்றதை கேட்கணும் அப்படின்ட்டு ஒரு போட்டி உருவாகுது. அப்ப அரசர்கள் எல்லாம் இவனுக்கு ஏன் இந்த மரியாதை வருது, இவன் அந்த மதத்தை வச்சிருக்கிறான், அதுக்கு போட்டியா நம்மளும் ஒரு மதத்தை உருவாக்கணும்னு அப்படி பண்றாங்க. ஜனகர் அப்படிங்கிற அரசர் தலைமையில ஒரு குழு அமைச்சு அவங்க ஒரு மதத்தை உருவாக்குறாங்க. அந்த மத தத்துவத்தை எழுதி வச்ச புத்தகத்துக்கு பேரு தான் உபநிடதம். அந்த உபநிடதம் என்ன சொல்லுது? வேத மதம், அதாவது பார்ப்பனர்களோட மதம் என்ன சொல்லுது? யாகம் செஞ்சீங்கன்னா கடவுளுக்கு நெருக்கமாகலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ கடவுள்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். இதுதான் பார்ப்பன மதம். இதே உபநிடதம் என்ன சொல்லுது? ஆன்மா பத்தியும் பரமாத்மா பத்தியும் பேசுது. ஆன்மாவை நீங்கள் உணர்வதன் மூலம் பரமாத்மாவை உணர முடியும் அப்படின்னு சொல்லுது. உபநிடதங்கள்லயே 3 வகையான உபநிடதங்கள் 3 காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த 3ம் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்படுது. இதெல்லாம்
இது இன்னும் டீப்பாக போக வேண்டியிருக்கு, இது இப்போ வேண்டாம், இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். பட் உபநிடதங்களை அவங்க உருவாக்குறாங்க. அதுவும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற ஆரம்பிக்குது. அதனால பார்ப்பனர்களுக்கு கோபம் வருது. அதனால போர் தொடுக்கிறாங்க. யார் தலைமையில்? பரசுராமர் தலைமையில். அந்த போர்ல பார்ப்பனர்கள் ஜெயிச்சுறாங்க, சத்திரியர்கள் தோத்துறாங்க. கொஞ்சம் காலம் கழிச்சு சத்திரியர்கள்ல மிகப்பெரிய ஒரு அரசன் உருவாகிறான். பலசாலியா இருக்கிறான், புத்திசாலியா இருக்கிறான். அவன் தலைமையில மீண்டும் ஒரு போர் நடக்குது. அந்த அரசன் பேர் என்ன தெரியுமா? ராமன். ராமன் தலைமையில பார்ப்பனர்களுக்கு எதிரான போர் நடந்து அதுல ராமன் ஜெயிக்கிறான். ராமன் ஜெயிச்சாலும் பார்ப்பனர்களோட ஆதிக்கத்தை அவனால மட்டுப்படுத்த முடியல. பார்ப்பனர்கள் தசரதனை கைக்குள்ளார போட்டு ராமனை காட்டுக்கு அனுப்புறாங்க. காட்டிலிருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பார்ப்பன ஆதிக்கம் இல்லாம அவனால அரசாட்சி செலுத்த முடியல. சீதையை காட்டுக்கு அனுப்ப வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறான். அதுக்கு அடுத்தது அங்க ஒரு உத்தரகாண்டத்தில் ஒரு கதை ஒன்று இருக்கும். ஒரு நாள் ராமன் அரசவைக்கு ஒரு பார்ப்பன சிறுவன், இறந்து போன பார்ப்பன சிறுவனை கையில தூக்கிட்டு வருவான். வந்துட்டு, உன்னோட ஆட்சி சரியில்லை, என்னோட பையன் இறந்துட்டான், ஒரு பார்ப்பன சிறுவன் அகால மரணம் அடைஞ்சான்னா ஆட்சி சரியில்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றான். அப்படியான்னு சொல்லிட்டு, அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா பார்ப்பனன் இல்லாத யாரோ ஒருத்தன் பார்ப்பனனோட வேலையை செஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தம் அப்படிங்கிறான். அது ஆட்சி சரியில்லையாம். சரின்னு சொல்லிட்டு ராமன் கையில் வாள் எடுத்துட்டு போறாங்க. ஒரு ஆள் தவம் செஞ்சுட்டு இருக்கிறான். என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, நான் தவம் செஞ்சுட்டு இருக்கேன். உன் பேர் என்ன? சம்பூகன். நீ பார்ப்பனனா? இல்லை. நீ பார்ப்பனன் இல்லைன்னா நீ தவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாள் எடுத்து தலையை சீறான். இது உத்தரகாண்ட ராமாயணத்தில் இருக்குது. ராமாயண பட்டாபிஷேகத்தோட நம்ம ராமாயணம் படிக்கிறத நிறுத்திடுறோம். அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம். இப்ப இந்த அளவுக்கு ராமனை ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க பார்ப்பனர்கள். ராமன் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் போர் வருது. இந்த தடவை இன்னொரு அரசன் தலைமையில வராங்க. இந்த தடவை பார்ப்பனர்கள் பக்கமும் சில அரசர்கள் சேர்ந்துக்கிறாங்க. அதனால இது மிகப்பெரிய போரா வருது. அதுதான் மகாபாரத போர். அந்த போர்ல கிருஷ்ணன் ஜெயிச்சிடுறாரு. இருந்தாலும் மீண்டும் பார்ப்பன ஆதிக்கம் வருது. இவங்களுக்குள்ளார சண்டைகள் வந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் நம்ம சமாதானமாயிரலாம் 2 பேரும் முடிவு பண்றாங்க. அப்போ உட்காந்து பேசும்போது என்ன முடிவு போறாங்க? சரி, நான் கிருஷ்ணனையும் ராமனையும் கடவுளா ஏத்துக்கிறேன். உபநிடதங்களை எங்களோட மதத்துல சேர்த்துக்கிறோம். ஆனா நீங்க வர்ணாசிரமத்தை ஏத்துக்கணும். பிரம்மனின் தலையிலிருந்து பிறந்ததுனால நாங்க பிராமணர்கள், நாங்க எல்லாத்துக்கும் மேல. உங்களுக்கு அடுத்த இடம் கொடுக்கிறோம். சத்திரியர்கள் எங்களுக்கு கீழே, உங்களுக்கு கீழேயும் வைசியர்கள் இருக்காங்க, சூத்திரர்கள் இருக்காங்க. யாரு பார்ப்பனர்கள்? வேதம் ஓதுறவங்க. அதுதான் அவங்களோட கடமை, அவங்களுடைய தர்மம். அவங்க பார்ப்பனர்கள். ஆரியர்கள் தான், ஆரிய பார்ப்பனர்கள். அடுத்து யாரு சத்திரியர்கள்? ஆரியர்கள் இருக்கிற அரசர்கள், அவங்க தான் சத்திரியர்கள். அவங்களோட வேலை போர் செய்வது. அதுக்கு பிறகு யாரு? வைசியர்கள். ஆரியர்கள் இருக்கிற வியாபாரிகள் வைசியர்கள், அவங்களோட வேலை பொருள் ஈட்டுவது. சூத்திரர்கள் யாரு? ஆரியர்கள் அல்லாத இந்த பூமியில் இருக்கும் மற்ற எல்லாருமே சூத்திரர்கள். ஆரியர்கள் அங்கிருந்து வந்தபோது இந்த பூமியில யார் யார் இருந்தாங்க? என்ன இனம் இருந்தது? 2 இனம் இருந்தது. ஆதிவாசி இனம் ஒன்று இருந்தது, திராவிட இனம் ஒன்று இருந்தது. இப்ப இந்த ஆதிவாசி இனமும் திராவிடனும் சூத்திரர்கள் அப்படின்னு சொல்றோம். சூத்திரர்களோட கடமை என்ன? இந்த 3 வருணத்தவருக்கும் ஏவல் வேலை செய்வது, எந்த பலனையும் எதிர்பார்க்காமல். சூத்திரர்கள் ஒரு காலத்துல மேல நம்மளுக்கு அச்சுறுத்தலா வந்துட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சு, அவங்க வராம இருக்கணும்னா அவங்களுக்கு கல்வியை கொடுக்க கூடாது, அவங்களுக்கு பொருள் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்றான். கல்வியும் பணமும் ஒருத்தங்கிட்ட இல்லைன்னா அவன் எக்காலத்திலும் முன்னேற முடியாதுங்கிறது அன்னைக்கு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால சூத்திரன் கல்வி கற்றால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும்னு மனு தர்ம சாஸ்திரத்தில் இருக்காங்க. சூத்திரன் சொத்து வச்சுக்க கூடாது. அப்படி அவன் சொத்து வச்சிருந்தால் பார்ப்பனனுக்கு அதை அபகரிக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. இது எல்லாமே மனு தர்ம சாஸ்திரத்துல அவங்க எழுதி வச்சிருக்கிற உண்மைகள். சூத்திரனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? கடமையை செய், பலனை எதிர்பாராதே. எனக்கு ஏவல் வேலை மட்டும் செஞ்சுட்டு எங்கிட்ட இருந்து எதுவும் நீ வாங்கக்கூடாது.
இதைத்தான் சூத்திரனுக்குன்னு அவங்க சொல்லி வச்சிருக்கிற கடமைகள். சரி, இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க எப்படி அவங்களுடைய பகுதியை விரிவுபடுத்துறாங்கன்னு பார்த்தோம்னா, பார்ப்பனர்கள் மற்ற அரசர்கள்கிட்ட போவாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பகுதியில் செல்வாக்கு இருக்கு. நான் யாகத்தின் மூலம் உனக்கு வெற்றியை கொண்டு வந்து தருவேன், என்னோட செல்வாக்கின் மூலம் உனக்கு பல பலன்களை கொண்டு வந்து தருவேன், நீ என்னையும் என் மதத்தையும் ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லுவான். அந்த அரசன் ஏற்றுக்கிட்டான்னா அந்த அரசன் கூட உட்காந்துக்குவான், ராஜகுரு அப்படிங்கிற பதவியில் உட்காந்துக்குவான். அவன் சொல்றது அரசன் கேட்கணும். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற வழிபாட்டு தலங்களை கைப்பற்றிக்குவான், அங்க இருக்கிற வழிபாட்டு முறைகளையும் கைப்பற்றிக்குவான். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா, தமிழ்நாட்டில் ஏராளமான வழிபாட்டு முறைகள் இருந்தது முன்னாடி. இப்போ சைவம், வைணவம், கௌமாரம், சாக்தம், ஆசீவகம், சுத்த சன்மார்க்கம், இந்த மாதிரி ஏராளமான முறைகள் இருக்கு. எந்த முறைகள் இருந்தாலும் அதையே தனதாக்கிக்குவான். அதில் இருக்க சில கூறுகளை அவனை எடுத்துக்குவான், அங்க இருக்கிற கடவுள்களையும் தனதாக்கிக்குவான். அப்படி இங்க வந்து தனதாக்கிக்கிட்ட கடவுள் ஒருத்தர் இருக்கார். அவர் யாரு? முருகன். முருகன் குறிஞ்சி நிலத்தலைவன். நம்ம தமிழ்நாட்டில் மூத்தோர் வழிபாடு இருக்கு. அந்த மூத்தோர் வழிபாட்டுக்காக முருகனை வழிபட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவன் வந்து முருகனை கைப்பற்றுவதற்காக முருகன் சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த பையன் அப்படின்னு கதை எழுதுறான். இந்திரனுடைய மகளாகிய தெய்வானைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கதை எழுதுறான். கதை எழுதி முருகன் அவனோட கடவுள் ஆக்கிட்டான். முருகன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, பின்னாடி கருப்பராயன் கோயில் இருக்கு. கருப்பராயன் எப்படி இருப்பான், நம்மளோட மூத்தோர் எப்படி இருப்பான்னு அப்படி இருப்பான். ஆனா முருகன் எப்படி இருக்கிறான், முருகன் வடநாட்டவனாட்டு இருக்கான். நம்மளோட மூத்தவன் எப்படி வடநாட்டவனாட்டு இருப்பான். அது அவங்க நம்ம கிட்ட இருந்து கைப்பற்றி கொண்ட கடவுள். முருகனை கைப்பற்றிட்டதுக்கு இப்ப இருக்கிற ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது முருகன் அவர்களுடைய கடவுளா இருந்தா வடநாட்டிலும் முருகனுக்கு கோயில் இருக்கணும் இல்லையா? தென்னகத்துல மட்டும்தானே முருகனுக்கு கோயில் இருக்கு, வடநாட்டில் முருகனுக்கு கோயில் இல்லையே. இதுதான் முருகன் கைப்பற்றப்பட்ட கடவுளுங்கிறதுக்கு சாட்சி. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் போய் அவங்களுடைய வழிமுறைகள் கடவுள்களை கைப்பற்றிக்குவாங்க. அவங்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு இருந்த கடவுள்கள் சோமன், வருணன், இந்திரன், இவங்க தான். அதுக்கப்புறம் வந்த கடவுள்கள் எல்லாமே கைப்பற்றப்பட்ட கடவுள்கள். கொல்கத்தா காளி கைப்பற்றப்பட்ட கடவுள். யோகம் அப்படிங்கிறதும் ஒரு குழுவினரிடமிருந்து இவங்க கைப்பற்றின ஒரு முறை தான். அந்த மாதிரி இந்தியா முழுக்க போய் ஒவ்வொரு இடமா பார்த்து கைப்பற்றிட்டாங்க. இப்படி கைப்பற்றி வருவதுதான், கைப்பற்றி அவங்களை அழிப்பதுதான் இவங்களோட முறையா இருக்கு. அப்படி அந்த அரசன் இவங்களை விடமாட்டேன்னு சொல்லி எதிர்த்தான்னா அவனை எதிர்த்து போர் செய்வாங்க. இவங்களுடைய ஆதரவு அரசர்களை கூட்டிட்டு வந்து அவனை எதிர்த்து போர் செஞ்சு அவனை அழிப்பாங்க. அப்படி அழிக்கிறத தான் புராணங்களை எழுதி வச்சிருக்கிறான். பிரகலாதன் கதை அப்படி எழுதப்பட்டதுதான், மகாபலி கதை அப்படி எழுதப்பட்டதுதான், நரகாசுரன் கதை அப்படி எழுதப்பட்டதுதான். நரகாசுரன் அப்படிங்கிற திராவிட இனத்தை சேர்ந்த ஒரு அரசனை ஆரிய பார்ப்பனர்கள் கொன்னதை தான் அவன் புராணத்தில் எழுதி வச்சிருக்கான். இந்த கதை தெரிஞ்சதுனால தான், இந்த கதையை தெரிஞ்சவங்க யாரும் தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம இனத்தை கொன்னதுக்காக நம்ம ஏன்டா கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த வரலாறு தெரிஞ்சவங்க தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. சரி, அடுத்தது இவங்க இப்படி எல்லா இடத்துலையும் செல்வாக்கு செலுத்தி இந்தியா முழுக்க பரவி ஆதிக்கம் செலுத்தி சுகபோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவங்க சுகபோகத்துக்கு சம்மட்டி அடி கொடுக்கிற மாதிரி ஒரு ஹீரோ உருவானார். அந்த ஹீரோ பேர் என்ன தெரியுங்களா? யாராவது தெரியுமா? புத்தர். புத்தர் அப்படின்னு ஒருத்தர் உருவாகிறார். இவங்க ஆன்மா அப்படின்னு பேசுறாங்க, அவர் அனாத்மா அப்படின்னு சொல்றார். ஆன்மான்னு ஒன்று இல்லை அப்படின்ட்டார். யாகம் பண்ணா தான் உனக்கு எல்லாம் கிடைக்குன்னு சொல்றான். யாகம் பண்ண தேவையில்லை, மிருகங்களை கொல்ல தேவையில்லைன்னு அவர் சொல்றார். சொர்க்க நரகம் அப்படின்னு இவன் சொல்றான், சொர்க்க நரகம் இல்லைன்னு சொல்றான். முன் ஜென்மத்தில் நீ செஞ்ச புண்ணியம் இருந்தா தான் உனக்கு மோட்சம்னு அவன் சொல்றான். இல்லை, உன்னை நீ சரியாக உணர்ந்தால் இந்த ஜென்மத்திலேயே உனக்கு மோட்சம், ஞானம் அப்படின்னு புத்தர் சொல்றார். புத்தர் சொன்னது மிக பிரபலமாகுது, மக்கள் மத்தியில பிரபலமாகுது, மக்கள் எல்லாரும் பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் மட்டுமல்ல, மன்னர்களும் பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. மன்னர்களும்னா இந்திய மன்னர்கள் மட்டுமல்ல, வேறு நாட்டு மன்னர்களும் பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாட்டிலிருந்து பயணிகள் இங்க வராங்க. இங்க வந்து பல ஆண்டுகள் தங்கி இங்க இருக்கிற புத்த சுவடுகள் எல்லாம் படி எடுக்கிறாங்க. படி எடுத்துட்டு நூற்றுக்கணக்கான வண்டிகள்ல அதை ஏத்தி அவங்க நாட்டுக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போய் ஆயிரக்கணக்கானவர்களை வச்சு பல வருடங்கள் உழைத்து மொழிபெயர்த்து அங்க வச்சிருக்காங்க.
இந்த அளவுக்கு பிரபலமா புத்த மதம் ஆகுது. கிமு 300 இருந்து கிபி 800 வரைக்கும் இந்தியாவின் தலையாய மதமா கோலோச்சினது பௌத்தம். இன்னைக்கு உலகத்திலேயே அதிக மக்கள் பின்பற்றக்கூடிய மதம்னு பார்த்தா அது கிறிஸ்துவம் தெரியும் முதல். ரெண்டாவது இஸ்லாம். மூணாவது மதம் எது தெரியுமா? கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க, அவங்க தான் மூணாவது. நாலாவது இந்து மதம். அஞ்சாவது பௌத்தம். இன்னைக்கும் சீனா, ஜப்பான், தாய்லாந்து, ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான நாடுகளில் பௌத்தம் இருக்கு. அஞ்சாவது பெரிய மதமா இருக்குது, பல நாடுகள் இருக்குது. ஆனால் அது உருவான இந்தியாவில் அது ஏன் இல்லை? இது மிக முக்கியமான கேள்வி இல்லையா? ஏன் இல்லை? ஏன் இல்லைன்னா அது இல்லாம போல அது அழிக்கப்பட்டது. எப்படி அழிக்கப்பட்டது? இந்த பார்ப்பனர்களுடைய அனைத்து சுகபோகங்களும் அழிஞ்சு போச்சு பௌத்தம் வந்தோன்ன. இப்படியே விட்டோம்னா இனி நம்ம தொலைஞ்சு போயிடுவோம்டா அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க வெளியில் இருக்கிற அரசர்கள் கிட்ட பேசுறாங்க. எனக்கு இங்க இருக்கிற அரசர்களை பத்தியெல்லாம் தெரியும், இவங்களோட பலவீனங்களெல்லாம் எனக்கு தெரியும், நீ உள்ளவா, உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தான் ராஜபுத்திரர்கள். அந்த ராஜபுத்திரர்களை வெளியிலிருந்து உள்ள கூட்டிட்டு வராங்க. உள்ள கூட்டிட்டு வந்து பௌத்த ஆதரவு மன்னர்கள் எல்லாம் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்னால நீ ஜெயிச்ச, அப்ப நான் சொல்றதை நீ பண்ணு. என்ன சொல்றாங்க? புத்த விகாரங்கள் எல்லாம் தரைமட்டமாக்கு, இல்லைன்னா அதை ஆக்கிரமி. ரெண்டாவது புத்த பிக்குகள் எல்லாம் கொன்னுரு. மூணாவது பௌத்த ஏடுகளை எல்லாம் தீக்கிரையாக்கு. எல்லா இடத்துலயும் இது நடந்தது. அது போக இன்னும் நுட்பமா இன்னொரு வேலை செய்யறாங்க. அது என்ன செய்யறாங்கன்னா, இவங்க என்னதான் இதை அழிச்சாலும் மக்கள் மனதில் பௌத்தம் இன்னும் தங்கிட்டு இருந்தது. அப்ப மக்கள் மனதிலிருந்து அதை கழட்டி எடுக்கணுங்கிறதுக்கு என்ன பண்றான், அந்த தத்துவத்துக்குள்ளார ஊடுருவுறான். நாகார்ஜுனா அப்படிங்கிற ஒரு பார்ப்பனன் அந்த தத்துவத்துக்குள்ளார ஊடுருவி அந்த தத்துவத்தை ரெண்டா பிரிக்கிறான். புத்தர் என்ன சொன்னாரோ அது தனி, இவங்களே ஒன்று உருவாக்குறாங்க, அது மகாயான பௌத்தம்னு சொல்றான். அந்த மகாயான பௌத்தம் வேற எதுவுமே இல்லை, பார்ப்பன மதம் தான். பார்ப்பன மதத்தில் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அதில் கொண்டு வந்துட்டான். அதையும் பௌத்தம்னு சொன்னான். அதை மகாயானம்னு சொல்லிட்டு புத்தர் உண்மையா சொன்னதை ஹீனயானம்னு சொன்னான். ஹீனம்னா என்னன்னு தெரியும் இல்லைங்களா? அங்க ஹீனம்னு சொல்றோம் இல்லையா, குறையுள்ளதுன்னு அர்த்தம். புத்தர் உண்மையா சொன்னதை குறையுள்ளதுன்னு சொல்லிட்டு இவன் கலப்படம் செஞ்சதை மகாயானம்னு சொன்னான். அப்போ பௌத்தத்துக்குள்ளார போய் அந்த தத்துவத்தையும் சிதைச்சிட்டான். புத்த பிக்குகளை கொன்னதோடு இல்லாமல், புத்த ஏடுகளை அழிச்சதோடு இல்லாமல், புத்த விகாரங்களை கைப்பற்றினதோடு அல்லாமல் புத்த தத்துவத்தையும் சிதைச்சான். இதனாலதான் மற்ற நாடுகளில் இருக்கிற பௌத்தம் அது உருவாகிய இந்தியாவில் இல்லை. இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்தது முகலாய ஆட்சி வருது. முகலாய ஆட்சி வந்துருச்சு, மதமே மாறிடுச்சு, இஸ்லாம் மதம். ஆட்சி இஸ்லாமியர்கள் தான் பண்ணாங்க. ஆனா கிராம நிர்வாகம் இன்னமும் அவங்க கிட்ட இருந்தது. அந்த கிராம நிர்வாகம் அவங்க கிட்ட இருந்ததுனால அந்த சாதி படிநிலையை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான். அவன் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவன் அந்த காலத்தில் இருந்தான் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். சிவாஜி அப்படிங்கிற சக்கரவர்த்தி உங்களுக்கு தெரியும், மராட்டிய சிவாஜி. அந்த மராட்டிய சிவாஜி ஒரு சூத்திரன் அப்படிங்கிறதுனால உனக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்கலைன்னா அவனால் அரசனாக முடியாது. அதுக்காக சிவாஜி கெஞ்சி கூத்தாடி காகப்பட்டர்னு ஒரு ஆள் கிட்ட போய் பிடிச்சு அந்த ஆள் ஏராளமான பணம் வாங்கிட்டு 50,000 பார்ப்பனர்களை 4.5 மாதம் ஒரு இடத்துல தங்க வச்சு உணவு, உடை, ஆபரணங்கள், தங்கம் எல்லாம் தானமாக கொடுத்து அவனுக்கும் ஏராளமான பணத்தை கொடுத்து அதுக்கப்புறம் தான் பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்கிறான். கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் வரைக்கும் அன்னைக்கே செலவு செஞ்சிருக்காங்கிற ஒரு கணக்கு சொல்லுது. அதனால சிவாஜியோடைய கஜானாவே காலியாகி போய் அதற்கு அடுத்த வெற்றி சாத்தியப்படாம அந்த ராஜ்யமே சுருங்குச்சு. அந்த ராஜ்யமே சுருங்கிறதுக்கு காரணமா இருந்தது பார்ப்பனர்கள். அடுத்தது பிரிட்டிஷ் ஆட்சி வருது. பிரிட்டிஷ் ஆட்சியில பிரிட்டிஷ் அதிகாரிகள் வந்தாலும் பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு நெருக்கமான இருந்தவங்க பார்ப்பனர்கள். பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு நிறைய பணமும் தேவதாசிகளையும் கொடுத்து பிரிட்டிஷ் அதிகாரிகளை தனக்குள்ளார
பணம் வரும் பதவிகளிலும் பார்ப்பனர்கள் தான் இருந்தாங்க. அவங்க இருந்து அவங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டிக்கிட்டாங்க. தோல் சிலை போராட்டம் நடந்தப்போ கூட அங்கே போராட்டம் நடந்துட்டு இருக்குது. பிரிட்டிஷ் அரசு தலையிடும் போது இங்கே இருக்கிற பார்ப்பனர்கள் கடிதம் எழுதுறாங்க, என்னுடைய சாதி ஆதிக்கத்தில் நீ தலையிடாதே, அப்படி தலையிடாமல் இருந்தால் உன்னோட ஆட்சிக்கு பாதிப்பு வராமல் நான் பார்த்துக்கொன்னு கடிதம் எழுதியிருக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆதிக்கம் அங்கே இருந்தது. சரி, இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசினேன், இவ்வளோ நேரம் இந்து அப்படிங்கிற பேரே வரல இல்லையா? இந்துங்கிற பேர் எப்படி வந்தது? இந்துங்கிற பேர் வேதத்திலும் இல்லை, உபநிடதத்திலும் இல்லை, புராணத்திலும் இல்லை, சாஸ்திரங்களிலும் இல்லை. அப்போ இந்துங்கிற பேர் எப்படி வந்தது? இந்துங்கிற பேர் முதல்ல கொடுத்தது பெர்ஷியர்கள். பெர்ஷியர்கள் நம்மகிட்ட வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கும்போது சிந்து நதிக்கு இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் இந்துன்னு சொன்னான். அவன் ஏன் சிந்துன்னு சொல்லாமல் இந்துன்னு சொன்னான்னா, சி அப்படிங்கிற எழுத்து அவங்ககிட்ட இல்லை, சிக்கு பதிலாக ஈ தான் சொல்லுவான். இன்னைக்கு நம்ம வங்காளத்தில் போய் பார்த்தோம்னா வி சொல்ல மாட்டாங்க, பி தான் சொல்லுவாங்க. நம்ம விஸ்வநாத்னு சொன்னால் அவன் பிஸ்வநாத்மா. அந்த மாதிரி இந்து அப்படிங்கிற பேரை பெர்சியர்கள் தான் கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போதும் அது மத அடையாளமாக கொடுக்கல, அது ஒரு ஜாகிரபிக்கல் ஐடென்டிட்டியாக தான் கொடுத்தான், ஒரு பிராந்திய அடையாளமா. இந்த நதிக்கு அந்த பக்கம் வாழும் மக்கள் அனைவரும் இந்து அப்படின்னு கொடுத்தான். அப்ப அந்த இந்து அப்படிங்கிறது மத அடையாளமா எப்ப மாறுச்சு? அது மத அடையாளமா மாறினது வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி காலத்துல தான். அந்த பிரிட்டிஷ் அதிகாரி ஒரு புத்தகம் எழுதினான். அந்த பிரிட்டிஷ் அதிகாரி பார்ப்பனரோட வலையில ஏற்கனவே விழுந்த அதிகாரி. அந்த புத்தகத்துல யார் இஸ்லாமியர் இல்லையோ, யார் கிறிஸ்துவர் இல்லையோ, யார் பார்சி இல்லையோ, அவங்க எல்லாரும் இந்து அப்படின்னு எழுதி வச்சாங்க. இது பார்ப்பனர்களுக்கு வசதியா இருந்தது, அதனால அதையவே அவங்களும் பின்பற்றிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஏன் வசதியா இருந்ததுன்னு ஒரு கேள்வி வரும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க 3 பேர் மட்டும்தான் மேல் வர்ணத்தவர், நீங்க எல்லாம் சூத்திரன் அப்படின்னு தள்ளி வச்சவன் இப்ப எல்லாத்தையும் இந்துன்னு சொல்றதுக்கு ஏன் வரான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஏன் வரான்னா, வெள்ளைக்காரன் காலத்துக்கு அப்புறம் ஜனநாயகம் வருங்கிறது அவனுக்கு தெரியும். ஜனநாயகம் வரும்போது எல்லாத்தையும் இணைக்கலைனா நம்மளோட அதிகாரம் போயிடும் அப்படின்னு முடிவு பண்ணான். அதனால ஒரு அமைப்பு உருவாக்குனான், ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பை பார்ப்பனர்கள் தான் உருவாக்குனாங்க. இன்னைக்கும் அதனோட தலைமை பார்ப்பனர்கள் மட்டும்தான். அவங்க ஒரு அரசியல் கட்சி உருவாக்கி அந்த அரசியல் கட்சி அதிகாரத்துக்கு வர வைக்கிறாங்க. அதிகாரத்துக்கு வர வச்சு அதன் மூலமா பார்ப்பன ஆதிக்கத்தை நிலைநாட்டுறாங்க. அதை அதிகாரத்துக்கு வர வைக்கிறதுக்காகத்தான் எல்லோரும் இந்து அப்படின்னு இணைச்சாங்க. சூத்திரன் சொல்லி ஒதுக்கி வச்சவனை சேர்த்துறதுக்கு காரணம் அதிகாரத்தில் இருக்கணுங்கிறதுக்காகத்தான். சரி, அப்படி அவங்க சேர்த்தி இப்ப அதிகாரத்துக்கு வந்தாங்களே, இப்ப அதிகாரத்தில் அவங்க தான் இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு சில தரவுகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறது அவங்க தலைமையிலான அரசுன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்னர்கள் இருக்காங்க. கவர்னர்கள், லெப்டினன்ட் கவர்னர், மொத்த பதவிகள் 27. இதுல 25 பேர் பார்ப்பனர்கள். நீதித்துறை, உயர் நீதிமன்ற நீதிபதிகள், மொத்த பதவிகள் 330. இவர்கள 306 பேர் பார்ப்பனர்கள். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், மொத்த பதவிகள் 26. அதுல 23 பேர் பார்ப்பனர்கள். அப்புறம் IAS IPS அதிகாரிகள் மொத்தம் 3600, 2750 பேர் பார்ப்பனர்கள். வெளிநாட்டு தூதர்கள் 140 பேர், 140 பேரும் பார்ப்பனர்கள். அடுத்தது ஜனாதிபதி செயலகத்தின் மொத்த பதவிகள் 49, அதில் 39 பேர் பார்ப்பனர்கள். இப்போ நான் படிச்சேன்னா நிறைய இருக்குது. இது எல்லா இடத்துலையும் இன்னைக்கும் அவங்க தான் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க. 5000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆதிக்கத்திலும் அதிகாரத்திலும் இருக்கிறதுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்து இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப சீனாவும் இந்தியாவும் ஒப்பிட்டோம்னா 1960களில் ரெண்டும் ஒரே நிலையில் இருந்தது. ஆனா இன்னைக்கு சீனா இந்தியாவோட 30 to 40 வருடங்கள் முன்னாடி இருக்கு. அந்த முன்னேற்றம் எப்படி சாத்தியமாச்சு? அந்த முன்னேற்றம் சாத்தியமானதுக்கு காரணம் அந்த நாட்டில் இருக்க எல்லோரும் அந்த நாட்டுக்காக உழைக்க முடியும். இங்க அப்படி இல்லையே. இங்க 5000 வருடங்களாக சூத்திரன்னு பெரும்பான்மையான மக்களுக்கு கல்வியும் பணமும் இல்லாமல் வச்சிருந்தாங்க. அவங்க முன்னேறாம இருந்தாங்க. அவங்களால இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. அதனால தான் இந்தியா முன்னேறாமல் போச்சு. இந்தியா முன்னேறாமல் போனதற்கு ஒரே காரணம் பார்ப்பனியம் தான் அப்படிங்கிறது இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம பயணம் முடிவுக்கு வருது. நம்ம 2025 ஆரம்பிச்சோம். 5000 வருடங்களுக்கு முன்னாடி போய்
மறுபடியும் திரும்பி 2025க்கே நம்ம வந்துட்டோம். எல்லாரும் சீட் பெல்ட் கழட்டி ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். இப்போ இந்த புத்தகத்தை எனக்கு பரிசளித்தது தோழர் வன்னியரசு. அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த புத்தகம் பல அற்புதமான பக்கங்கள் எனக்கு திறந்து விட்டது. அடுத்தது இந்த புத்தகத்தை எழுதின தர்ம தீர்த்த அடிகளார் அப்படிங்கிறவர் கேரளாவை சேர்ந்த ஒரு வக்கீல். அவர் நாராயணகுரு கிட்ட போய் சந்நியாசம் வாங்கிக்கிறார். அதற்கப்புறம் பல வருடங்கள் ஆய்வு செஞ்சு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் தரவுகள் கொடுக்குறாரு. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது இப்போ இந்த புத்தகத்தில் இருக்கிறத பற்றி மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லலை, வேறு பல புத்தகத்தில் நான் படித்ததையும் சேர்த்து உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஒரு முழுமையான சித்திரம் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வேறு பல புத்தகங்களில் படித்தது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் புரிய வரும். இப்போ இந்தியாவுடைய மறைக்கப்பட்ட வரலாறு உங்களுக்கு தெரியும். இந்தியாவுடைய கலாச்சார வரலாறு உங்களுக்கு தெரியும். இந்தியாவுடைய மத வரலாறு உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் முடிவெடுங்க, உங்களுடைய கலாச்சாரம் எதுவாக இருக்கணும்னு நீங்கள் முடிவெடுங்க. உங்களுடைய கடவுள் யாராக இருக்கணும்னு நீங்கள் முடிவெடுங்க. உங்களுடைய மொழி எதுவாக இருக்கணும்னு நீங்கள் முடிவெடுங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய அரசியல் எதுவாக இருக்கணும்னு நீங்கள் முடிவெடுங்க. நன்றி. நண்பர்களே, ஒரு அற்புதமான உரை, நிச்சயமாக பாராட்டியாக வேண்டும்.